ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு திருத்தலத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். 108 வைணவ திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரக்கூடிய பட்டியலில் சோழ நாடு, நடுநாடு, தொண்டை மண்டலம், மலை நாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் பூர்த்தியாகி நாம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்துக்குள்ளதான் காலடி எடுத்து வச்சிருக்கோம். பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல 2 திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாண்டிய நாடு அப்படிங்கிறது என்ன, ஒரு காலத்துல பாண்டிய நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாடலாக சொல்லும் பொழுது நமக்கு சொல்கின்றார். பாண்டி நாடு என்றால் வடிவேல் எறிந்த வான் பகை பொறா அது பற்றுளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கோடும் கடல் கொள்ள பாண்டி நாடு என்றால் வடிவேல் எறிந்த வான்பகை பொறா அது பக்ருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கோடும் கடல் கொள்ள. சிலம்பு காட்டக்கூடிய பாண்டிய நாடு அப்படிங்கிறது தற்போதுள்ள குமரி, நம்ம இங்க குமரின்னு பார்க்கிறோம் இல்லையா, அந்த குமரியிலிருந்து ஒரு காலத்துல இன்னைக்கு ஆஸ்திரேலியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆஸ்திரேலியா வரைக்குமே பாண்டிய நாடாகத்தான் இருக்கும் அப்படின்னு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்கின்றது. அது மட்டும் கிடையாது, அந்த டைம்ல லெமூரியா காண்டம் அப்படின்னு அது அழிக்கப்பட்டதாகவும் அந்த இடத்துல பக்ரூலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறும் இருந்ததாக நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாண்டிய தேசம் என்பது எவ்வளவு தொன்மையான ஒன்று. இறைவனுடைய திருவிளையாடல்கள் பல புரிந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொன்னா, பல புரிந்த ஒரு தேசம்னா அது பாண்டிய தேசம். எப்படி சைவம் வைணவம் இரண்டும் கை கோர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு தேசம் அப்படின்னா அது பாண்டிய தேசத்தினுடைய ஒரு பெருமையாக இருக்கின்றது. எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் திருவிளையாடல் புராணம் எது எடுத்தாலுமே நமக்கு அது எல்லாமே இந்த பாண்டிய தேசத்துல தான் நடக்கின்றது. சிவபெருமானுடைய அத்தனை லீலைகளையும் நம்ம பார்க்க முடிகின்றது. இந்த பக்கம் பெருமாள்னு சொன்னாலே 4000 திவ்ய பிரபந்தங்கள் தான் நம்முடைய எண்ணத்திற்கு வருகின்றது. இந்த 4000 திவ்ய பிரபந்தமும் நமக்கு எங்க கிடைத்தது அப்படின்னு பார்த்தா, சோழ தேசத்துல கிடைச்சதான்னா கிடையாது, தொண்டை மண்டலத்துல எங்கேயாவது கிடைச்சதா அப்படின்னா கிடையாது. ஆனா அது எங்க நமக்கு கிடைத்தது அப்படின்னு பார்த்தா, இதே பாண்டியம்பதின்னு சொல்லக்கூடியதுதான், பாண்டிய தேசத்துலதான் நமக்கு கிடைக்கிறது. ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம். இந்த ஆழ்வார் திருநகரியில தான் நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருகின்றது. அப்படி ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடியது இந்த பாண்டிய தேசம்ல தானே இருக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைச்சதுனால தானே ஆழ்வார்களுடைய பெருமை எப்பேற்பட்டதுங்கிறத நம்மளால உணர முடிகின்றது. 12 ஆழ்வார்களின் பெருமை என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்தாலும் அவர்களுடைய தமிழ் எப்பேற்பட்டது என்பதை அனுபவிக்கக்கூடிய பெரும் பாக்கியமும் நமக்கு பாண்டிய தேசத்தினால தான் கிடைத்தது. அது மட்டும் கிடையாது, இந்த தேசத்துல பார்க்கும் பொழுது பெரியாழ்வார், கோதை என்று அவர்களுடைய அவதாரம், நம்மாழ்வாருடைய அவதாரம், இப்படி சொல்லிண்டே போகலாம். இந்த ஆழ்வார்கள்ட்ட பெருமாள் செய்த லீலை என்று அநேகமா ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் பெருமாள் எப்படி எழுந்தருளினால்ங்கிற லீலையெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு இங்க வைணவமும் தழைத்தோங்கி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பெருமையை நம்மளால உணர முடிகின்றது. அப்படிப்பட்ட பாண்டிய தேசம் எல்லை இல்லாத பெருமை கொண்டது. குவலயத்திற்கே திலகமாக விளங்கி இருந்ததாம். குவலயம் அப்படின்னு சொன்னா என்னன்னா நிலமடந்தை. இந்த நிலமடந்தைக்கு ஒரு திலகம் அப்படின்னா அது பாண்டிய தேசம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட பாண்டிய தேசமானதில் எவ்வளவோ திவ்ய தேசங்கள் இருக்கு. 18 திவ்ய தேசங்கள் அப்படின்ட்டு நம்ம கணக்காக சொல்கின்றோம். துய்யமாலிருஞ்சோலை துய்ய மாலிரும் சோலை கோட்டியூர் மெய்யம் புல்லானி விளங்கு தன் காளூர் குளிர்க்கு மெழின் மோகூர்
கூடலூர் வில்லிபுத்தூர் மிளிர்க குருகூர் தொலைவில்லை மங்கலம் ஸ்ரீவரமங்கை ஸ்ரீவைகுண்டம் தென்பேரை மாவள புளிங்குடி வர குணமங்கை கோன் தவிர்குழந்தை குறுங்குடி கோளூர் பாண்டி நாட்டு 18 மேத்துவம் பாண்டி நாட்டு 18 மேத்துவம் துய்யமாலிரும் சோலை கோட்டியூர் மெய்யம் புல்லானி விளங்கு தன் காலூர் குளிர்க்கு மெழின் மோகூர் கூடலூர் வில்லிபுத்தூர் மெளிர்க்க குருக்கூர் தொலைவில்லை மங்கலம் ஸ்ரீவரமங்கை ஸ்ரீவைகுண்டம் தென்பேரை மாவள புளிங்குடி வரகுணமங்கை கோன் தவிர்குழந்தை குறுங்குடி கோளூர் பாண்டி நாட்டு 18 மேத்துவம் அப்படின்னு பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய 18 தலங்கள் இதுதான் அப்படிங்கிற பட்டியலை இந்த பாடல் நமக்கு தருகின்றது. அப்படி பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 4வது திருத்தலத்தை தான் நம்ம சேவிக்க இருக்கின்றோம். 108 திவ்ய தேச லிஸ்ட்ல பார்க்கும் பொழுது இந்த தரம் 81வது திருத்தலமாக இருக்கின்றது. இந்த 81st திருத்தலத்தினுடைய திருப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகான பெயர், திருவரகுணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. வரகுணமங்கை அப்படின்ட்டு இந்த பேரை கேட்டாலே அந்த குணம், பெருமாளுடைய குணம் எப்பேற்பட்டது, தாயாருடைய ஒரு குணம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நம்மளால உணர முடிகின்றது. அப்படி திருவரகுணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலமானதை நம்மாழ்வார் பாசுரத்துல பாடுகின்றார். ஒரே ஒரு பாட்டு தான், இந்த ஒரு பாட்டு தான் மற்ற இதுக்கு முந்தின திவ்ய தேசம் அடுத்த திவ்ய தேசம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம் இந்த அற்புதமான திருத்தலம். இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தை பொறுத்தவரையில் இதுவும் நவ திருப்பதிகளில் ஒன்று. இந்த நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருத்தலங்கள் இன்னைக்கு நம்ம நிறையவே பார்க்கிறோம். யாத்திரைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி சோழ நாட்டில் பார்க்கும் பொழுது நவகிரக யாத்திரை அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இங்க நவ திருப்பதிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிராபல்யமான ஒரு யாத்திரையாக இருக்கு. ஏன் நவ திருப்பதி அப்படின்னா இன்னைக்கு காலத்துல அதை நவகிரகங்களோடு ஒரு அசோசியேட் பண்ணி சொல்றது உண்டு. அந்தந்த கிரகத்தால ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டங்கள், நமக்கு ஏதாவது கிளேசங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த கோவில்கள் ஒவ்வொரு கோவிலும் ஒரு நவகிரகத்தினுடைய பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. அந்த விதத்துல இந்த ஸ்தலம் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலமானது சூரிய பகவான் அவர் சரணடைந்த பெருமாள். அதனால இந்த இடத்துல வந்து யார் பெருமாளை பிரார்த்தனை பண்ணினாலும் சூரியனால அவர்களுடைய ஜாதகத்துல ஏற்படக்கூடிய எல்லா விதமான இன்னல்களுக்கும் இந்த பெருமாள் நமக்கு விமோசனம் அளிப்பார் அப்படின்னு இன்றைய காலத்துல ரொம்ப நிறைய நம்ம சொல்லப்பட்டு வருகின்றது. ஆனால் காலம் காலமாகவே நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எண்ணம் அந்த நவகிரகத்தை சரணடைவதாக இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதுமே நவகிரகத்தை சரணடையறதை காட்டிலும் நவகிரகங்கள் யாரை சென்று சரணடைந்தார்களோ அவர்களுக்கும் மேலாக இருப்பவர்களை நாம் சென்று சரணடைந்தோமே ஆனால் அது நமக்கு இன்னும் பன்மடங்கு விமோசனங்களை தரக்கூடியது. எப்போதுமே நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா இப்ப மேனேஜர் முடியாது அப்படின்னு சொல்லலாம். பல தரம் போய் மேனேஜர்கிட்ட போய் நம்ம கெஞ்சறதை விட இந்த மேனேஜருக்கும் மேல ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த மேனேஜர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரோ அவரிடத்துல போய் டைரக்டா சொன்னா சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். அப்படி பெருமாளை சரணடைந்து விட்டால் எந்த கிரகணத்தினுடைய பலன் நம்ம என்ன செய்து விட முடியும்? ஏன்னா பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் அப்பேற்பட்டது. அப்படி சந்திரன் சரணடைந்த ஒரு திருத்தலம் என்பதுதான் இந்த திருவரகுணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். நவகிரகங்கள்ல சந்திரனால நமக்கு ஏதாவது இடையூறுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா
அவர்கள் இந்த திருத்தலத்தை சென்று இங்க இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்தால் எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி க்ஷேமங்கள் பெருகும் என்று அத்தனை பேரும் கண்கூடாக அனுபவித்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதே போல இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் என்ன, தாயாருடைய திருநாமம் என்ன அப்படிங்கிறத நம்ம வழக்கம் போல பார்க்கலாம். பெருமாளுடைய திருநாமம் விஜயாசன பெருமாள். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த திருக்கோலத்தில் இருக்கார் இந்த பெருமாள். தாயார் வரகுணவல்லி தாயார், வரகுண மங்கை தாயார் அப்படின்னு எல்லாம் பெயர். உபய நாச்சியார் உண்டு, ஆனால் தனிக்கோவில் நாச்சியார் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்துல இல்ல. விமானமானது விஜயகோட்டி விமானம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. தீர்த்தமானது அக்னி தீர்த்தம், தேவ புஷ்கரணி அப்படின்ட்டு பெயர். காட்சி கண்டவர்கள் அக்னி, ரோமச முனிவர், சத்யவான் இப்படி சொல்லக்கூடிய அநேகமானவர்களுக்கும் காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணின பெருமாள். இப்படிப்பட்ட பெருமாள் இந்த திருத்தலத்தினுடைய ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லுவோம், பெரிய வேத வித்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேத வித்து அப்படின்னா நம்ம இன்னைக்கு அர்த்தம் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னா, வேதம் அவர்களுக்கு நல்ல அபியாசம் செய்து அதில் தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வேதவித் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. ஆனால் ரொம்ப பேருக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியாது. வேதவித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி இருந்தாராம். அவர் சகல விதமான வேதங்களுக்கும் அத்தனை அதுல ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப தர்மத்தோடு வாழ்ந்து வருகின்றார். எங்க அப்படின்னா ரேவா நதிக்கரையில இருந்தாராம் அந்த மகரிஷி. ரேவா நதிக்கரையில இருந்த அந்த மகரிஷியானவர் தன்னுடைய பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாராம். பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்று எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அவை அனைத்தையும் நல்லபடியாக செய்து முடித்தாராம். செய்து முடித்த உடனேவே அவருக்கு தவம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. ரேவா நதி கரையில அவர் தபஸ் செய்ய ஆரம்பிச்சாராம். தபஸ் பண்ணும் பொழுது ரொம்ப வித்தியாசமா அந்த ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கின்றது. நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தாத்பரியங்கள் அர்த்தங்கள் உண்டு. அந்த மாதிரி பெருமாளை ஜபம் பண்ணணுங்கிறதுக்காகவே இவர் தவத்தை செய்கின்றாராம். அந்த வழியே வந்த நாரத மகரிஷி, என்னத்துக்காக நீங்கள் தவம் செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, பெருமாளுடைய நாமத்தை உகந்த இடத்துல ஜபம் செய்யணுங்கிற ஒரு ஆசை எனக்கு. அதற்கு எங்கு செல்லலாம், பெருமாளை எங்க பிரத்யட்சமா சேவிக்க முடியும் அப்படின்னு கேட்க நாரத மகரிஷி சொல்கின்றாராம், நீங்கள் செல்ல வேண்டிய இடம் தெற்குல இருக்கக்கூடியது. தெற்குல சக்கியம் மகேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நடுவில் ரொம்ப அழகான ஒரு பிரதேசம் இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் சென்று பெருமாளை நோக்கி தவம் செய்யுங்கள். அப்படி தவம் செய்தீர்களானால் பெருமாள் உங்களுக்கு பிரத்யக்ஷமா காட்சி கொடுப்பார் என்று சொல்ல வேதவித்தானவர் அங்கேந்து கிளம்பி இந்த தெற்கு பகுதிக்கு வருகின்றார். தெற்கு பகுதிக்கு வந்து இந்த இடத்துல தவம் செய்கின்றார். அதாவது வரகுணமங்கைன்னு இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு திருக்குளம் இருக்கு. அங்க ஸ்நானம் செய்து விட்டு இவர் தன்னுடைய ஜபமானதை செய்கின்றாராம். விடாதபடிக்கு செய்கின்றார். ரொம்ப ஸ்ரத்தையோடு செய்கின்றார். அதில் ரொம்ப மகிழ்ச்சி பெற்ற பெருமாள் இவருக்கு பிரத்யக்ஷமாக காட்சி தருகின்றாராம். விஜயாசன பெருமாள் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அந்த விஜயாசன பெருமாளாக இவருக்கு காட்சி தர இந்த முனிவர் அவரிடத்துல கேட்கின்றாராம், தாங்கள் இதே இடத்தில் வீற்றிருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேதவித்காக பெருமாள் இந்த இடத்துல தோன்றி இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் செய்துருக்கார். இது ஒன்று. மற்றொரு சரித்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோமச முனிவரை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். இந்த ரோமச முனிவரும் இந்த இடத்துல கடுமையான ஒரு தவம் செய்கின்றார். எதற்காக அந்த தபஸ் அப்படின்னா, வேதவித் பத்தி தெரிஞ்சுண்ட ரோமச முனிவர் இந்த இடத்துல நாமும் ஜபம் செய்து அந்த இறைவனை தரிசித்து அவருடைய அருளை பெற வேண்டும்னு விரும்பினார். அப்படி அவர் இந்த இடத்துல தவம் செய்து பெருமாளுடைய பேரருளை பெற்றாராம். அப்போ ரோமச முனிவருக்கு ஒரு சிஷ்யர் உண்டு, சத்யவான் அப்படின்ட்டு அவருக்கு பெயர். அந்த சத்யவான் இடத்துலையும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு பெருமையை பல நேரத்துல அவர் சொல்லியிருப்பாராம். அப்படி ரோமச முனிவர் சொல்லி சத்யவானும் அதே க்ஷேத்திரத்துல இருந்து பல நேரத்துல ஜபங்களை செய்தபடியே வந்துருந்தாராம். அப்படி
ஒரு நாள் அவர் தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணும் போகும் பொழுது அந்த பக்கம் ஒரு குளம், அந்த குளத்துல ஒரு மீனவன் அமர்ந்தபடி இருந்தாராம். அந்த மீனவன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு அரவம் தீண்டியது. அரவம் தீண்டிய உடனேவே அந்த மீனவன் அந்த இடத்துல அந்த குளத்திலேயே அப்படி விழுந்து அவருடைய பிராணன் போகின்றது. அப்போ அந்த சமயத்துல என்ன ஆச்சரியம் நடக்கிறது, சத்தியவான் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியறதாம். ஒரு தங்க விமானம் வருகின்றது. நம்ம புஷ்பக விமானம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தங்க விமானம் பளபளன்னு வந்ததாம். இந்த மீனவனை அந்த விமானம் ஏற்றி கொண்டு அப்படி சென்றதாம். அது வேற எந்த விமானமும் இல்லை, மோட்சலோகத்துக்கு போகக்கூடிய விமானம். இந்த சத்தியவானுக்கு இதை பார்த்த உடனேவே என்னடா அது, ஒரு மீனவன் தானே, இந்த மீனவனை அரவம் தீண்டி அவன் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது தங்க விமானத்துல அவருக்கு எப்படி ஏற்றம் கிடைத்தது? யாருக்கும் கிடைக்காத, அவ்வளவு எளிமையாக கிடைக்க முடியாத ஒரு பேரு மோட்சம் அது இந்த மீனவனுக்கு எப்படி கிடைத்தது? ஏன்னா இவன் எல்லாவற்றையும் கொன்று தின்பவன் அல்லவா. அப்படி இருக்கிறப்ப இவருக்கு எப்படி கிடைத்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. அப்போ ரோமச முனிவரிடத்திலேயே போய் கேட்கின்றாராம். அவருடைய குரு தானே, ரோமச முனிவர்கிட்ட கேட்கின்றார். இந்த மாதிரி ஒரு மீனவனுக்கு நடந்ததை நான் பார்த்தேன், எனக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே என்று சொன்ன பொழுது ரோமச முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்க்கின்றார். அந்த மீனவன் யாரு அப்படிங்கிறத முதல்ல அவர் தெரிஞ்சுட்டாராம். விதர்ப தேசம்னு ஒரு தேசம். அந்த விதர்ப தேசமானதை அரசாட்சி பண்ணின ஒரு ராஜா விஸ்வசகன் அப்படின்ட்டு பெயர். அந்த விஸ்வாசகன் என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு ஒரு புள்ள. அந்த பிள்ளையானவர் பல நேரத்துல நல்லவனாக இருந்தாலும் சில நேரத்துல ரொம்ப அதர்மமான செயல்களை எல்லாம் செய்கின்றான். அந்த அதர்மமான செயல்களை செய்து தவறான நட்பு, கூடா நட்புன்னு சொல்கின்றார்கள் இல்லையா, கூடா நட்பு கேடு தரும்ங்கிறது போல கூடா நட்போடு இருந்து எல்லாவற்றையும் இழந்து சாபத்தையும் பெற்றபடி இருந்தானாம். அவனே தான் இந்த மீனவனாக மீண்டும் வந்து பிறக்கின்றான். ஆனால் அவனுடைய பூர்வத்தில் அவன் சில புண்ணியங்களும் தானே செய்திருக்கான். அதனால அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அரவம் தீண்டிய உடனேவே அவன் அந்த ஒரே ஒரு வினாடி, அந்த ஒரு செகண்ட்னு சொல்றது போல இந்த குளத்துல, திருக்குளத்துல வந்து விழுந்தார். அதனுடைய ஒரு மகிமை, இந்த மண்ணின் மகிமை, தீர்த்தத்தின் மகிமையானது அவனுக்கு ஏற்றத்தை தந்தது. அவனுடைய பாப்பத்தில் இருந்து அவனுக்கு விமோசனத்தை கொடுத்து சாப விமோசனையும் சேர்த்து செய்து அந்த சாபத்தில் இருந்தும் விமோசனம் தந்து அவனுக்கு ஏற்றம் என்று சொல்லக்கூடிய முக்தியை தந்தது. அது இந்த மண்ணினுடைய பெருமை, இங்க இருக்கக்கூடிய வரகுணமங்கை தாயாரினுடைய பெருமை, அதே போல விஜயாசன பெருமாளுடைய ஒரு பெருமை என்று இந்த சரித்திரமானதை ரோமச முனிவர் அவருடைய சீடரான சத்தியவானுக்கு சொல்கின்றாராம். அப்படி பல விசேஷங்கள் கொண்டது இந்த திருத்தலம்னு சொன்னா மிகையாகாது. பிரம்மாண்ட புராணத்துல கூட இந்த திருத்தலத்தினுடைய ஒரு பெருமை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட விஜயாசன பெருமாளுக்கும் வரகுணமங்கை நாச்சியாருக்கும் திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.